அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற தலைமை அலுவலகத்தின் மாநில தலைவர் நிறுவனர் மக்கள் டாக்டர் வன்னி ஏ ரவி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளில் தனது என்ன பண்ணாரு நமக்கு அதான் புரியணும். இவன் எப்படி மாத்திரானுங்கிறது அப்புறம் சொல்றோம். அவர் வந்து ஒரு ஃபேக்டரி தொடங்குறாரு அப்படின்னா அதை கத்திரிக்கோளில் அதை வெட்டி அவன் என்ன எழுதிருந்தாங்க, காமராஜர் தொழிற்சாலை கட்டியிருந்தாரு, அந்த டேட்டு அதுக்கு பயன்படுத்தி கத்திரிக்கோள் எழுதும். ஆனால் இவன் என்ன எழுதுனா காமராஜர் பயன்படுத்தி கத்திரிக்கோள். அவர் எப்படி டெய்லர் ஆனாலும் தெரியும். இத்தனை படம் போச்சு. எப்போ அவர் கொத்தனார் ஆனது இல்லை. அந்த அது என்ன சொல்லுவாங்க, கொள்ளூர் மண்வெட்டி, அந்த கொள்ளூர் மண்வெட்டி கடப்பாறை இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடங்கள் இல்லையா அவர் துவங்கி வைப்பார். அடிக்கல் நாட்டம் ராணிப்பேட்டை தொழிற்சாலை, அம்பத்தூர் எஸ்டேட்டு, ஐசிஎஃப் பல்வேறு தொழிற்சாலைகள் கட்டும்போது அடிக்கல் நாட்டும் போது அந்த பயன்படுத்தப்பட்ட அந்த டூல்ஸுக்கெல்லாம் வந்து பேர் கொடுப்பாங்க. அதை எழுதவே இல்லை. எழுதாதையே இவனை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நினைவு சின்ன மாதிரி வச்சுட்டு இதை பயன்படுத்தினார் பண்ணிட்டே என்ன பயன்படுத்தினார். அப்போது ஒரு காமராஜர் வந்து எவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சு இந்த மக்களுக்காக இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தில், அதுவும் தமிழக மக்களுடைய முன்னேற்றத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காரு. இதை மூடி மறைச்சது யாரா அப்படின்னா திராவிட கழகங்கள். உங்களுக்கு ஒரு ஞாபகத்தில் சொல்கிறேன். இன்னொன்று, எத்தனை பேர் பீச்சுக்கு போயிருக்கீங்க? எல்லாம் மோஸ்ட்லி இல்லை, 100% போயிருக்கீங்க. போகாத ஆளே கிடையாது என் உள்பட. அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு திடல் இருந்தது. முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு திடல் இருக்கு. அந்த திடலுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அப்புறம் அதுக்கு முன்னாடி திலகர் கட்டம். அது அந்த இடத்துல அங்கே என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா வரலாறு மறைக்கப்பட்டது. அதுக்காக சொல்லியிருக்கு திலகர் கட்டம்னு இருந்தது. திலகர் கட்டம்னா என்னது அப்படின்னா பாலகங்காதர திலகர். ஞாபகம் இருக்கீங்களா? வரலாறு படிச்சிருக்கீங்களா? பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர் என்ன எதுக்காக வந்து சென்னைக்கு வந்தார், மெரினால வந்தார் அப்படின்னா உப்பு சத்தியாகிரக போராட்டம். அதை நாடு முழுவதுமே காந்தியினுடைய தலைமையில் நடத்துகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் அதற்கான ஆயத்த பணிகளை கொண்டு வரணும். பிரிட்டிஷ் ஏகாதிபதியத்தை வேரோட எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து, அதாவது நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாரு, தமிழகத்துக்கு அனுப்புகிறாரு. குறிப்பாக சென்னையில் அனுப்புகிறாரு. மெரினா பீச்சில் மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்படுத்துகிறாரு. அந்த ஏற்படுத்திய அந்த திடலுக்கு பேர் தான் திலகர் கட்டம். முதல்ல அதான் உருவானது, திலகர் கட்டம் உருவாச்சு. அதுக்கப்புறம் நம்மளால வந்தான், இது காங்கிரஸ்காரன் போட்டது யாரு, திலகர் இவனுங்கெல்லாம் வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா நம்ம போயிட வேண்டியதுதான். முதல்ல ஒழி, எதையெல்லாம் ஒழி, மது ஒழின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இவனுக்கு ஆள் இல்லை. எந்த திட்டங்களை ஒழிக்கணுமோ அதை ஒழிச்சிடு. அப்போ அந்த திலகர் கட்டத்தை ஒழிச்சிடு. சீரடியாரங்கமாக மாற்றி. சீரடி அரங்கன்னா என்னது, இவனுக்கு போகிற மீட்டிங், திமுக மீட்டிங்கெல்லாம் போடுவான். எவனை திட்டணும் அப்படின்றதெல்லாம் திட்டுறதுக்கெல்லாம் ஒரு அரங்கத்தையே இவனுக்கு கட்டினாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த அரங்கத்தை? இதெல்லாம் பார்க்கல.